கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கு உண்டான வசனம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதரி சகோதரிகளே, நம்மளுடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று இங்கு வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய எண்ணம் போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோம். நம்முடைய எண்ணம் போல் நம்முடைய செயல்களும் அமைகிறது. ஆகையினால்தான் அநேகமான முறைகள் நம் பிரச்சனைகள் வரும்போது நாம் பிரச்சனைகளிலே மூழ்கி போகிறோம். பாதிக்கப்படுகிறது நம்முடைய எண்ணங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் பாதிக்கப்படும் போது எதனால பாதிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மற்றும் உலகத்தின் இச்சை, இவைகளினால்தான் நம்முடைய சிந்தனைகள் பாதிக்கப்படுகிறது. ஆகையினால நம்முடைய அனுதின வாழ்க்கையும் மற்றும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய எண்ணங்களை நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என்றால் அநேகமான காரியங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமாக 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அதுல முதலாவது காரியம் பார்க்கும்போது சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனத்துல நாம் பார்க்கும்போது தாவீது ராஜா என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தாவே, எக்காலத்திலும் நான் உம்மை துதிப்பேன், எப்போதும் உம்முடைய துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு நன்மை நடக்கும் போது மாத்திரமல்ல, அவருக்கு அநேகமான முறைகளில் தீமையும் நடந்து இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்கிறார், எக்காலத்திலும் நன்மை மாத்திரமல்ல, தீமை நடக்கும் போது நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே என்று. நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நன்மை பெருகும் போது மாத்திரம் ஆண்டவருக்கு நாம் துதிக்கிறவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தீமை அல்லது பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை நாம் தூஷிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்களை நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த முடியாது. சோ நாம் எப்போதும் எக்காலத்திலும் ஆண்டவரை துதிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்களை நாம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்போது எபேசுக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 18 வசனத்துல பார்க்கும்போது பவுல் ஆவியின் பட்டயம் என்று தேவ வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 1 அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும்போது தேவ வார்த்தையை அனுதினமும், அதாவது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நேரங்களை நாம் அதிகமாக வீணடிக்கிறோம். மொபைல் மூலியமாக, டிவி மூலியமாக, வீணாக நண்பர்களிடத்துல பேசி, இப்படியெல்லாம் நம்முடைய நேரங்களை நாம் வீணடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் தேவ வார்த்தை தியானிக்க வேண்டும் என்று. தேவ வார்த்தை நாம் தியானிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவருடைய அன்பு, அவருடைய கிருபை, நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் நாம் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்மளுடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படுத்தலாம் என்று நம்ம பார்க்கலாமுங்க. யோசுவா 1:8 சொன்னது போல அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்வில், நம்மளுடைய உதட்டில் இருக்கும். அவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் எழுதப்படும் என்று நம்ம பார்க்கலாங்க. 3வது காரியம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 10 வசனத்துல பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வானூர், பூதலத்தோர், முழங்கால்கள் யாவும் ஒழுங்கபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய எண்ணங்களை எப்படியாக நாம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தலாம் என்று பார்க்கும்போது முதலாவது அவருடைய துதி எப்போதும் நம்மளுடைய வாயில் இருக்க வேண்டும். 2வது தேவனுடைய வசனத்தை நாம் அனுதினமும் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். 3வது பார்க்கும்போது அவருடைய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்களை நாம் கீழ்ப்படுத்தி சரிப்படுத்த முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.